டெக்ஸ்கோல் தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த வைஃபை எக்ஸ்டெண்டர் இருக்குது, டிபி லிங்க். இது ஆல்ரெடி நான் வந்து வைஃபை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், வைஃபை இங்கே வச்சுருக்கேன். ஸோ வீடு ஃபுல்லாக வந்து இன்டர்நெட் வந்து வரல. ஸோ அதனால் எக்ஸ்டெண்டர் வாங்கியிருக்கேன். எந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து அன்பாக்ஸ் பண்ணிடணும். நம்ம சேனல் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ போகலாம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து 300 Mbps வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட், அதிகபட்சம் 300 Mbps சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா மெகா பிட்ஸில் வந்து ஒரு 55 மெகா பிட்ஸ் வரும். ஸோ வால் பிளக் டிசைனு, இன்டெலிஜென்ட் சிக்னல் இண்டிகேட்டரு. ஸோ இதில் வந்து எவ்வளோ இருக்குது, இப்போ சிக்னல் குட்டா இல்லையான்னு சொல்லிட்டு காமிச்சிடும். செட்டப் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட் கேமிங் கன்சோலாக இருக்கட்டும், ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஈத்தர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எக்ஸ்டெண்ட் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மோடம் வச்சுருக்கோம். ஸோ அதிலிருந்து இந்த ஜஸ்ட்டு அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து எங்கே சிக்னல் வந்து ரொம்ப லோ கவரேஜ் இருக்கும் அந்த இடத்துல இதை வச்சுட்டிங்கன்னா இந்த சிக்னலை வந்து இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படின்னா ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், எல்லா ரூம்லேயும் ஃபுல்லாக வந்து வைஃபை நெட்வொர்க் வர மாதிரி நம்ம வந்து கொண்டு வரலாம். ஈஸி செட்டப்பு, அக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது, எல்இடி கண்ட்ரோல் இருக்குது, அக்சஸ் பாயிண்ட் மோடு வந்து நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். பேக்கேஜ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 3 years வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இமெயில் பண்ணால் உங்களுக்கு வாரண்டி வந்து ஈஸியாக க்ளைம் பண்ணிடலாம். எனக்கு பொதுவாகவே இந்த டிபி லிங்க் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பிடிக்கும். நான் ஆல்ரெடி கேமராலாம் வச்சுருக்கேன், சரிங்களா. நான் ஆல்ரெடி வச்சுருக்க மோடமுமே டிபி லிங்க் தான். காம்படபிள் வித் எனி வைஃபை ரூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. பட் நான் வந்து டிபி லிங்க்கில் ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால ஸோ அதையே வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சின்னது தான். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 1299. ஸோ 1300 வருது. ஸோ நெட்வொர்க் ரிப்பீட்டர் டு நாட் ரிமூவ் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா RE வயர்லெஸ் பவர் ஈத்தர்நெட், இங்கே வந்து சிக்னல் இருக்குது, இங்கே வந்து லாக் ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ரவுட்டர் இருக்குது. ஸோ அதிலேருந்து இதை வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். எப்படி ஆன் பண்ணணும், எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா. ஸோ இங்கேயும் வந்து செட்டப் டெதர் ஆப்பை வந்து வச்சு நம்ம பண்ணிக்கலாம். டெதர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். மை டிவைஸஸில் லோக்கல் டிவைஸ்க்கான அந்த ரவுட்டரை வந்து காமிச்சிதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் டிவைஸில் கொடுத்து புதுசாக நீங்கள் இப்போ வாங்கியிருக்க எக்ஸ்டெண்டடை வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்டெப்பு தான். எக்ஸ்டெண்டரை வந்து பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அது என்ன டிவைஸுன்ற அந்த பேர் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது